இன்று சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சதுரங்கத்தின் பெருமைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புராதன காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து வரும் அரசர்களின் விளையாட்டு சதுரங்கம். அன்று மரப்பலகையில், இன்று கணினியில். உடலுக்கு வேலை தரும் விளையாட்டுகளுக்கு மத்தியில் முழுக்க மூளை மட்டுமே மூலதனம் சதுரங்கத்தில். அதிர்ஷ்டத்துக்கு வேலை இல்லை, தந்திரமே மந்திரம். ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு ராஜா, ஒரு ராணி, 2 மந்திரிகள், 2 யானைகள், 2 குதிரைகள், 8 சிப்பாய்கள். எல்லைகளில் யானைகள் பாதுகாக்க, பக்கத்தில் குதிரைகள் துணை நிற்க, மந்திரிகள் தந்திரத்துடன் காத்திருக்க, பக்கத்தில் ராணியுடன் படைக்கு தலைமை தாங்குவார் ராஜா. 2வது வரிசையில் அரணாய் நிற்பர் சிப்பாய்கள். தனது அரசனை பாதுகாத்து எதிரியின் அரசனை வீழ்த்த வேண்டும். அரசனை காத்தால் வெற்றி, அரசனை இழந்தால் தோல்வி. நாகரிகம் வளர்ந்துவிட்ட நிலையில் நவீன காலத்தில் சதுரங்கத்தை கணினி, தொலைபேசியிலும் விளையாண்டு வருகின்றனர் இந்த தலைமுறையினர். உலகமே விளையாடி மகிழும் சதுரங்கத்தை உலகத்திற்கு தந்ததே இந்தியாதான். தமிழக சதுரங்க வீரர்களான விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்ஞானந்தா, குகேஷ், அரவிந்த் சிதம்பரம், வைசாலி, சவிதா, சர்வானிகா போன்றோரை உலகமே வியந்து பார்த்து வருகிறது. சதுரங்கம் ஒரு பெருங்கடல். அதை கொசு கடக்கவும் கூடும், யானை மூழ்கவும் கூடும் என்பது பழமொழி. நேர மேலாண்மை, ஒழுக்கம், பொறுமை, கவனம் என அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் சதுரங்க விளையாட்டு உலக அளவில் மேலும் கவனம் பெற வேண்டும் என்பதே செஸ் விளையாட்டு வீரர்களின் விருப்பமாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.